Taste the Daily. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை. தனுஷ் புதுசாக கட்டின வீட்டுக்கு அவங்க வரலையே தவிர, பட் அந்த பசங்க வந்து அடுத்த தெரு தானே, ரஜினி வீடு அடுத்த தெரு, அங்கேருந்து இங்கே வர்றது, இங்கேருந்து அங்கே போகிறதெல்லாம் ஒரு நாளைக்கு 50 தடவை பண்ணுறாங்க அவங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கங்கிற இடத்துல பிள்ளைகளே இல்லை. தனுஷனுடைய சம்பாத்தியத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே ஜாயின் வெஞ்சராக வாங்கியிருக்காங்க. உனக்கு பிடித்த வாழ்க்கையை நீ வாழு, எனக்கு பிடித்த வாழ்க்கையை நான் வாழுறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க. ரஜினியை பழிவாங்க போயஸ் கடையில் புதிதாக வீடு கட்டிய தனுஷ், ரஜினிக்கு வந்து முட்டுக்கட்டையா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. தனுஷ் வந்து ரஜினி மீது வைத்திருக்கிற மரியாதையே வேறு. ரஜினி வந்து தனுஷ்கிட்ட கெஞ்சினார் இப்படிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. இந்த பிரச்சனைங்கிறது இவர்களுக்குள் ஏற்பட்டது தானே தவிர ரஜினிக்கும் தனுஷுக்கும் கிடையாது. ஒரு மருமகன் எப்படிலாம் இருக்கணுமோ அப்படிலாம் இருந்தார் தனுஷ். தனுஷை இழந்ததுக்கு வருத்தம் வேணா பட்டிருக்கலாம். இன்னொன்று வந்து பொண்ணை கூப்பிட்டு அவர் சமாதானப்படுத்தியிருப்பார். இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையாம்மா, இதை சரி பண்ணிக்கலாமே அப்படிலாம் பேசியிருப்பார். பேசாத அப்பா அம்மாக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. சினிமாவில் வந்து ஒரு காதலை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு ஏன் இதை விட்டு வந்த, ஏன் இதை தொடரலை அப்படிலாம் கேட்கவே முடியாது. இப்போ இன்றைக்கி வந்து சினிமாவை தாண்டி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில், நிஜ வாழ்க்கையில் வேறு வேறு நடந்துகிட்டு இருக்குது. சினிமாவை விட கொடூரமாலாம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களும் சிம்பு அவர்களும் ஆல்ரெடி லவ் பண்ணாங்க. பட் இடையில வந்து தனுஷ் வந்துட்டாரு. இதனாலேயே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து சிம்பு அவர்களும் தனுஷ் அவர்களும் ஒரு கோல்டு வார் அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்காங்க. நிறைய இளைஞர்களுக்குள்ள அந்த டாக் தான் போயிட்டுருக்கு, சோசியல் மீடியாவில் அதுதான் போயிட்டுருக்கு. அதெல்லாம் உண்மையா சார்? பழி வாங்குற எண்ணம் சிம்புகிட்ட கிடையவே கிடையாது. அவர் நினச்சிருந்தா ஹன்சிகாவை பழி வாங்கிடலாம். ஹன்சிகாவுக்கு கிட்டத்தட்ட அப்போவே வந்து 6 கோடி 7 கோடி செலவு பண்ணுவாங்க. சார், இப்போ மக்கள் மத்தியில் எல்லாமே என்ன ஒரு காசிப்ஸ் போயிட்டுருக்குன்னா, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மற்றும் தனுஷ் இவங்களோட டிவோர்ஸ் பற்றி தான். அவங்களும் போகிற போக்கில் ஒரு மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் எல்லா இடத்துல ஒன்றா சுற்றுற மாதிரி தான் இருக்குது. ஒரு மூத்த பத்திரிகையாளராக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன சார்? இவங்க சும்மா காய்ச்சி கலைப்புடுறாங்களா, இல்லை உண்மையிலே டிவோர்ஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை எப்பயும் போல் சொல்கிற மாதிரி சொல்லிட்டு ஒன்று சேர்ந்துருவாங்களா சார்? இல்லை, அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இருக்குது. அது வந்து சமீப காலமாக இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. அதுதான். மற்றபடி வந்து இந்த 2 குடும்பத்திலும் பேரதிர்ச்சி ஆனாங்க. ரஜினி வந்து தனுஷ்கிட்ட கெஞ்சினார் இப்படிலாம் நிறைய பேர் பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு இருந்துச்சு. இன்னொன்று வந்து இந்த மேல்தட்டு மக்களுக்கான லைஃப் ஸ்டைலுங்கிறது வேறு. அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மனம் தான். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா ஓகே, சேர்ந்து இல்லைன்னாலும் ஓகே. அப்படி தான் பெரும்பாலான மேல்தட்டு குடும்பங்கள் இருக்குது. அதுக்கு இவங்களும் விதிவிலக்கு இல்லை. இப்போ இவங்க வந்து நல்லா வளர்ந்த பசங்க இருக்காங்க. இவங்களுக்குள்ள பெரிய அளவு சண்டை சச்சரவு ஏற்பட்டு பிரிஞ்சாங்களான்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வேற்றுமை வந்துச்சு. இதில் வந்து என்னென்னா 2 பேரும் வந்து தொடர்ந்து பேசிக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் தகவல்களை பரிமாறிக்கிறாங்க. தனுஷ் புதுசாக கட்டின வீட்டுக்கு அவங்க வரலையே தவிர, பட் அந்த பசங்க வந்து அடுத்த தெரு தானே, ரஜினி வீடு அடுத்த தெரு, அங்கேருந்து இங்கே வர்றது, இங்கேருந்து அங்கே போகிறதெல்லாம் ஒரு நாளைக்கு 50 தடவை பண்ணுறாங்க அவங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கங்கிற இடத்துல பிள்ளைகளே இல்லை. அப்பாவும் அம்மாவும் தனித்தனியாக இருக்காங்கங்கிற இடத்துலையே அவங்க இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து அது ஒரு கேஷுவலான விஷயமாக தான் இருக்குது. ஆனால் ஏதோ அவங்களுக்குள்ள நம்ம சேர்ந்து வாழ வேண்டாங்கிற ஒரு எண்ணம் வந்துருக்கு. அதுக்காக நம்ம இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை அப்படியே புறக்கணிச்சிடுறது இல்லை அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. என்னென்னா, இப்போ தனுஷனுடைய சம்பாத்தியத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே ஜாயின் வெஞ்சராக வாங்கியிருக்காங்க. ஐஸ்வர்யாவுடைய சொத்து தனுஷோட பேரில் ஜாயின் வெஞ்சராக இருக்குங்கிறது வேறு, ரஜினி வாங்கி கொடுத்ததெல்லாம். ஆனால் இவர் சம்பாரித்து வாங்கினார் இல்லையா, அதுவே அப்படியே தான் இருக்குது. அவர் வந்து அதை பிரிக்கணும், தனித்தனியாக மாற்றணும் அப்படின்லாம் சொல்லவே இல்லை. அப்படியே தான் இருக்குது. பசங்கள்கிட்டையும் எந்த பிரிவினையும் கிடையாது. அப்பாட்ட இருக்கணும், அம்மாட்ட போகக்கூடாது, அம்மாட்ட இருக்கணும், அப்பாட்ட போகக்கூடாது, இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது செய்கிறாங்க. அதே மாதிரி தனுஷனுடைய அப்பா அம்மாட்ட ரொம்ப சகஜமாக அவங்க இருக்கிறது, அதே மாதிரி அங்கே ரஜினி ஃபேமிலிகிட்ட இருக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கேஷுவலாக இருக்குது. இதை தாண்டி ஏன் இந்த விவகாரத்து அப்படிங்கிறது தான் இண்டஸ்ட்ரியில் பல பேருக்கு புரியல. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ இந்த சுச்சுவேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி உனக்கு பிடித்த வாழ்க்கையை நீ வாழு, எனக்கு பிடித்த வாழ்க்கையை நான் வாழுறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க இருக்காங்க. அதுதான் அதில் டோட்டலாக நம்ம சொல்ல வர்றது. இப்போ வரைக்கும் ஒரு டாக் போயிட்டுருக்கு சார்.
ரஜினியை பழிவாங்க போயஸ் கார்டனில் புதிதாக வீடு கட்டிய தனுஷ், ரஜினிக்கு வந்து முட்டுக்கட்டையா எதிரியும் புதிரியும் அப்படின்ற மாதிரி நிறையா சோசியல் மீடியாவில் வருது, மக்களும் பேசிக்கிறாங்க. அப்படி அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்திருக்கா சார்? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. தனுஷ் வந்து ரஜினி மீது வைத்திருக்கிற மரியாதையே வேறு. இது வந்து நம்ம தனுஷோடு பழகிய சில பேர்கிட்ட நம்ம பேசும்பொழுது தனுஷ் பல இடங்களில் அதை சொல்லியிருக்கிறாரு. தனுஷ் வந்து ரஜினியை எப்போவுமே அப்பான்னு தான் கூப்பிடுவார். அந்த அந்த வியந்து வியந்து பேசிகிட்டே இருப்பாரான். ரஜினியை பற்றி பேசும்பொழுதெல்லாம் சே எப்பேற்பட்ட மனுஷன்டா அவருன்னு அப்படியே பேசிகிட்டு இருப்பாரான் அவர். அதனால் இந்த பிரச்சனைங்கிறது இவர்களுக்குள் ஏற்பட்டது தானே தவிர ரஜினிக்கும் தனுஷுக்கும் கிடையாது. அதே மாதிரி லதா ரஜினிகாந்துக்கும் தனுஷுக்கும் கிடையாது. லதா ரஜினிகாந்தை ஒரு அம்மான்னு தான் கூப்பிடுவார். அவங்கள்ட்ட வந்து இவருடைய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் பற்றியெல்லாம் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறது, ஒரு மணிக்கணக்கில் பேசிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து அவங்கள அந்த இடத்துல தான் வச்சுருக்கிறார். ஸோ அதனால் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கலவரம் அப்படி இப்படின்னா எதுவுமே கிடையாது. சப்போஸ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களுக்கும் தனுஷ் அவங்களுக்கும் விவாகரத்துன்னு வரும்போது ரஜினி அவங்க வந்து விட்டுருவாங்களா? இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கணும் தானே பார்ப்பார். அவங்க வந்து ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது ரஜினி யோசித்தார். அன்னைக்கு வந்து அவர் ஏன் யோசித்தார் அப்படின்னா, கஸ்தூரி ராஜாவுக்கு ஒரு கெட்ட பேர் இருந்துச்சு இண்டஸ்ட்ரியில். அவர் நிறைய இடங்களில் கடன் வாங்கிட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுவும் வந்து அவர் ஒன்றும் வாங்கிட்டு ஏமாற்றிட்டுலாம் போகலை. அவர் வந்து படம் எடுத்தார், லாஸ் ஆச்சு. அதற்கான வாங்கின கடனை வேற ஒரு படம் எடுத்து கொடுப்பார், அவ்வளோதான். அது வரைக்கும் அந்த இழுபறி இருந்துகிட்டே இருக்கும். இது கோர்ட்டில் வந்து சம்மன் வர்றது, இவர் கோர்ட்டுக்கு ஆஜராகிறது, இது எல்லாமே பத்திரிகைகளில் வந்துகிட்டே இருக்கும். கஸ்தூரி ராஜாவுக்கு சம்மன், கஸ்தூரி ராஜாவுக்கு பிடிவாரன்ட்டு அப்படின்னு வரும்பொழுது ரஜினிகாந்துடைய சம்பந்தியாக கஸ்தூரி ராஜா மாறுறாரு. அப்படிங்கும்பொழுது இந்த உலகம் என்னவா பார்க்கும்? அப்போ அந்த தயக்கம் வந்து ரஜினிக்கு இருந்துச்சு. அப்போ தான் வந்து ஒரு இது வேணுமா வேணாமா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அப்போ எதுக்கெடுத்தாலும் பாலச்சந்தர்கிட்ட போகிற வழக்கம் அவர்கிட்ட உண்டு. எவ்வளவு சிக்கலான ஒரு சூழ்நிலை வந்தால் கூட ராத்திரி 12 மணி 1 மணி ஆனாலும் பாலச்சந்தர் எழுப்பி அவங்க வீட்டுக்கு போகிறேன். சார் இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஜெயலலிதா அம்மாவுக்கும் ரஜினிக்கும் பெரிய பிரச்சனை. 2 பேரும் பேசுகிறதில்ல. இவர் வெளிப்படையாகவே அவங்க ஆட்சியை விமர்சனம் பண்ணி படத்தில் டைலாக் வச்சார். மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு ஐஸ்வர்யாவால் ஒரு பிரச்சனை வருது. ஒரு பிரச்சனை, அதை நம்ம டீட்டெயிலாக பேச முடியாது. ராத்திரி 12-1 மணிக்கு பதறி போய் பாலச்சந்தர் வீட்டுக்கு போகிறார். அவர் போயிட்டு, சார் இது மாதிரி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறது, எனக்கு வந்து எப்படியாவது இதுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படிங்கும் பொழுது அப்போ அவர் சொன்னாரா, நீங்கள் எங்கேயும் போகாத, நேராக சிஎம்க்கு ஃபோன் அடி, அவங்கள்ட்ட பேசு, அவங்க பண்ணி கொடுப்பாங்க. அப்படின்னோடனே நான் எந்த முகத்தை வச்சுட்டு அவங்கள்ட்ட பேச முடியும் அப்படின்னாரா. உன் பொண்ணு முக்கியமாக இல்லையா, அதை சொல்லு. உன் பொண்ணு முக்கியமாக, உன் கௌரவம் முக்கியமாக அப்படின்னு. பொண்ணு தான் சார் முக்கியம், அப்போ பேசு அப்படின்னோடனே இவர் நேரடியாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. ஃபோன் பண்ணோன்னே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் 10 நிமிஷத்தை சால்வ் பண்ணுறேன்ட்டு இம்மீடியட்டாக அந்த பிரச்சனையை அவங்க சால்வ் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதையே அவருக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓட்டு போட்டுனா ரெட்டலைக்கு ஓட்டு போட்டோம்லாம் பின்னால் சொன்னார் அவர். ஸோ எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, எந்த முடிவையும் அவர் வந்து பாலச்சந்தரை கேட்டு பாலச்சந்தர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வார். அப்போ இந்த கல்யாணத்துக்கும் ஆரம்பத்தில் அவருக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. பாலச்சந்தர்கிட்ட போய் கேட்டோன்னே, பொண்ணுடைய வாழ்க்கை முக்கியமாக நீ நினைக்கிறது முக்கியமான்ட்டார் அவர். இல்லை பொண்ணு நினைக்கிறது தான் முக்கியம், அப்போ பண்ணி கொடுத்துரு அப்படின்ட்டாரு. உடனே பண்ணி கொடுத்துரு. அந்த நேரத்தில் ஒரு தயக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மருமகன் எப்படிலாம் இருக்கணுமோ அப்படிலாம் இருந்தார் தனுஷ். வீட்டில் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது மட்டும் இல்லை, சில பேர் தண்டை சோறு சாப்பிடுவாங்க. பெரிய இடத்துல போய் கல்யாணம் பண்ணிட்டா உழைக்கவே மாட்டாங்க. அவ்வளோ சொத்து அவங்களுக்கு இருக்குது, நான் எதுக்கு உழைக்கணும்னு வீட்டிலே முடங்கியிருப்பாங்க. ஆனால் தனுஷ் அப்படி இல்லை, அவர் ஓட ஆரம்பித்தார். முன்னை விட வேகமாக ஓட ஆரம்பித்தார். நாம் இன்றைக்கி பெரிய இடத்துல பொண்ணு எடுத்திருக்கோம், இந்த கௌரவத்தை நம்ம காப்பாற்றணும்னு ஓட ஆரம்பித்தார். அந்த ஒரு பொறுப்பு இருக்குல்ல, பொறுப்பு. அதில் வந்து ரஜினிக்கெல்லாம் பெரிய பெருமை, இப்படி ஒரு மருமகன் கிடச்சிருக்கிறாருன்ட்டு. அதனால் தனுஷை இழந்ததுக்கு வருத்தம் என்ன பட்டிருக்கலாம். இன்னொன்று வந்து பொண்ணை கூப்பிட்டு அவர் சமாதானப்படுத்தியிருப்பார். இதெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையாம்மா, இதை சரி பண்ணிக்கலாமே அப்படின்லாம் பேசியிருப்பார். பேசாத அப்பா அம்மாக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பிள்ளைகள் வந்து அவங்களுடைய எண்ணத்தை செயல்படுத்தணும்னு நினைக்கும் பொழுது ஒரு அப்பா குறுக்க நிற்க மாட்டார். ரைட். அதுக்கப்புறம் ஏன்னா வளர்ந்த பொண்ணு, ரொம்ப சின்ன குழந்தைன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். இவ்வளோ பெரிய குழந்தைகளுக்கு அம்மாவாக இருக்கிற ஒரு பொண்ணு இப்படி ஒரு முடிவு எடுக்கும்போது அதுக்கப்புறம் உள்ளே நுழைய முடியாது நீங்கள் ரொம்ப. ஸோ அது மாதிரி நடந்திருக்கு, அதுதான் நடந்திருக்கே தவிர இதில் வந்து மற்றவர்கள் சொல்கிறது மாதிரி பெரிய ரகலையாயிடுச்சு,
இவர் அவரை திட்டினாரு, இவர் சாபம் கொடுத்தாரு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களும் சிம்பு அவர்களும் ஆல்ரெடி லவ் பண்ணாங்க. பட் இடையில வந்து தனுஷ் வந்துட்டாரு அப்படி இப்படின்னு இவங்கள கிட்ட பேசி மனசு மாறி இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சிம்பு வந்து ஒதுங்கிட்டாரு. அந்த காழ்ப்புணர்ச்சி வந்து இப்போ வரைக்கும் தனுஷ் அவங்க கிட்ட இருக்குது. இதனாலேயே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்து சிம்பு அவர்களும் தனுஷ் அவர்களும் ஒரு கோல்டு வார் அவங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் இப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்காங்க. நிறைய இளைஞர்களுக்குள்ள அந்த டாக் தான் போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியாவில் அதான் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் உண்மையா சார்? ஆனால் எனக்கு என்ன பெரிய சங்கடம்னா, இப்போ அவங்க ஒரு தாய் ஆகிட்டாங்க, 2 பெரிய குழந்தைகளுக்கு அம்மாவாயிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்கை நம்ம திரும்ப வந்து ஒரு வெறி கொண்டு கிளறது இருக்குல்ல, அது மாதிரி ஒரு அசிங்கம் கிடையாது. காரணம் என் தலைவன் சிம்பு தான் சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கொடியேற்றிட்டு வந்துருக்கு. இல்லை அது ரைட்டுங்க. அது வந்து ஒரு டீனேஜ் பருவத்தில் வர்ற காதல். அதை வந்து ஒரு வயசு முதிர்ச்சி வரும்பொழுது சரியா தவறானலாம் யோசிப்பாங்க எல்லோரும். இப்போ இண்டஸ்ட்ரியில் எவ்வளவோ காதல் திருமணங்கள் நடந்திருக்கு. அவங்க வந்து வேறொரு வாழ்க்கை வாழ்வாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் வந்து பிடிக்காமல் போயிருக்கு, டைவர்ஸ் ஆகிருக்கு, சேர்ந்து வாழ்ந்தவங்க இருக்காங்க. அதனால் சினிமாவில் வந்து ஒரு காதலை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு ஏன் இதை விட்டு வந்த, ஏன் இதை தொடரலை இப்படிலாம் கேட்கவே முடியாது. இப்போ இன்றைக்கி வந்து சினிமாவை தாண்டி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நிஜ வாழ்க்கையில் வேறு நடந்துகிட்டு இருக்குது. சினிமாவை விட கொடூரமெல்லாம் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. நம்ம அதெல்லாம் விட்டுடுறோம். பட்டு இவங்க செலிப்ரிட்டிங்கிறதுனால உட்காந்து அதை பற்றி டீட்டெயிலாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தில் கூட சிம்பு அன்றைக்கி ரொம்ப சின்ன பையன். இன்றைக்கி நீங்கள் போய் கேட்டிங்கன்னா சிம்புகிட்ட இருக்கிற பக்குவமும் அறிவும் அன்றைக்கி அவர்கிட்ட கிடையாது. இன்றைக்கி சிம்புகிட்ட பேசுனீங்கன்னா அவ்வளோ தத்துவார்த்தமாக பேசுவார் அவர். ஒருத்தருடைய எனக்கு தெரிந்து பழி வாங்குற எண்ணம் சிம்புகிட்ட கிடையவே கிடையாது. அவர் நினச்சிருந்தா ஹன்சிகாவை பழி வாங்கியிருக்கலாம். ஹன்சிகாவுக்கு கிட்டத்தட்ட அப்போவே வந்து 6 கோடி 7 கோடி செலவு பண்ணவர். அவர் வாங்கின சம்பளத்தெல்லாம் ஹன்சிகாவுக்கு செலவு பண்ணார். இவங்களுக்கு ஏன் சார் செலவு பண்ணணும்? அவர் லவ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்காக சொல்கிறேன் நான். அந்த காதல் முறிஞ்ச பிறகு எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்கள பற்றி தப்பாக பேசியிருக்காரு அவர்? பேசுனதே கிடையாது. அவ்வளோதான். அந்த பொண்ணு நம்மளை லவ் பண்ணிச்சு, ஒரு கட்டத்தில் வேணான்னு போயிடுச்சு, அவ்வளோதான். நயன்தாரா அதே மாதிரி. நயன்தாராவை எங்கேயாவது தப்பாக பேசியிருக்காரா? எங்கேயுமே கிடையாது. அன்னைக்கே அவருக்கு ஒரு ஏஜ் இருந்துச்சு. எதையும் புரிந்து கொள்ளாத ஒரு வயசில் ஒரு வேலை செஞ்சார். இது அவங்கள டார்ச்சர் பண்ணுறது என்னென்ன நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து அவருக்கு வயசு கிட்டத்தட்ட 40 போகுதுங்க. அவ்வளவு பக்குவமாக இருக்கார் அவர். ஸோ அதனால் அவரை பழி வாங்குறாரு, இவரை பழி வாங்குறாருலாம் நம்ம பார்க்குற பார்வை தான். அதெல்லாம் அவங்க ரொம்ப பக்குவமாக இருக்காங்க. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS, மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS, மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS Academy and International CBSE Fingerprint School, கோவை.